நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபத்திரன் விஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இதனுடைய 361வது வீடியோ. அக்ஷர சக்தி பீடம் நேற்று கவர் பண்ண முடியல, இன்றைக்கி கவர் பண்ணுறோம் அதை. ஸோ இந்த 361வது வீடியோவில் என்ன பார்க்குறேன், 45வது அக்ஷர சக்தி பீடம். இந்த அக்ஷரம் வா. இப்போ பார்க்கலாம். அதை சமஸ்கிருதத்தில் வா என்பது 29வது மெய்யெழுத்து. இதை நாயகி பரதா தேவி அல்லது நாராயணி தேவின்னு சொல்லியிருக்கு. மேல் 2 காலம் தாமரைப்பூவும் முன்கையில் வராபயத்தை வச்சுட்டு ஒரு காலம் படித்து ஒரு காலை தொங்க விட்டுட்டு தாமரை மலையில் உட்காந்துருக்கா சொல்லப்படுறது. எப்படி இருக்கான்னா, அங்க லட்சணங்கள் சித்த சாப்பிரதந்திரன்னு சொல்லிருக்குன்னா, வாக்கியா நாராயணி தேவி ஸ்படிகருண சுக ஸ்புட பத்மாசன தத்தே பத்மவியோ வர அபயாந்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாராயணி தேவியான பகார் ரூபணி ஸ்படிக நிறத்தில் செந்நிற ஆடையில் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கா. 4 கரங்களில் 2 தலா ஒரு தாமரை மலரும் மற்றபடி வராபதய முத்திரையோடு இருக்கா. இவள் வருணனாக, சைவத்தில் கட்கீசனாக, வைணவத்தில் பாலனாக, அஜரனாக, அதாவது அழிவற்ற பரம்பொருளாக விளங்குகிறாள் சொல்லியிருக்கு. ஸோ பகாரோ வருண பாலோ மேத கட்சீஸ்வரோ ஜ என்ற மந்திராபிதானம் தெரிவிக்கிறது. பகாரம் தோன்றிய இடத்தில்தான் தேவி தாட்சாயினியின் மூளை பகுதி விழுந்தது. மூளை விழுந்த இடமா இது மகேந்திர மகாசக்தி பீடம் என்றும் இங்கே சக்தி மந்திரங்கள் சித்தி அடையும் என்றும் மேறு தந்திரம் கூறுகிறது. மகேந்திரம், மலயம், மந்திரம், பிந்தம், நிடதம், ஏமக்கூடம் என்ற பவித்திரமான 6 பருவங்களை பற்றிய விஷ்ணு கூர்ம புராணம் சொல்கிறது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இது இவற்றில் மகேந்திரகிரி எங்கே உள்ளது அறிய முடியவில்லை. அபிதான சிந்தாமணியில் ஒரு குறிப்பு இறுதியில் கை கொடுத்தது. இது உத்கல் முதல் ஒடிசா வரை பரவி உள்ள இது மலைப்பிரதேசம் சொல்லிருக்கு. இதன் மீது அந்த மலை மேலே ஏறி தான் ஹனுமான் அங்கே நோக்கி பாய்ந்தான்னு ஒரு குறிப்பு இருக்குது. இது கஞ்சம் ஜில்லாவில் உள்ளது என்கிறது. சென்னை கொல்கத்தா ரயில் மார்க்கத்தில் மந்தசா ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கே ஒரு மலை காட்சியளிக்கிறது. இந்த மலையின் உயரம் 1501 மீட்டர். இது இங்கிருந்து கிழக்கில் 26 கிலோமீட்டர் தொலைவில் கடல் பரப்பு தென்படுகிறது. இந்த குன்றில் குந்தி தேவி, யுதிஷ்டர், அர்ஜுனன், பீமன் ஆகியோரது தனி கோவில்கள் உள்ளன. இந்த மந்திரகிரியில் இருக்கிறதெல்லாம். குந்தி தேவி கோவிலில் கோகர்ணேஸ்வரர் அதிசய சிவலிங்கத்தை காணலாம். வட கர்நாடகத்தின் கோகர்ணத்தில் ஆத்மலிங்கம் போல் இங்கேயே இந்த லிங்கத்திலேயே முடிபாகம் சற்று சாய்ந்திருக்கு. பசுவின் காது போல் இருக்கான். அதான் கோகர்ணம் பேர். அந்த பசுவின் காது போல் இருக்கிற அந்த கோகர்ணத்தில் எவ்வளோ குடமாக தண்ணி விட்டா காணாமல் போடுமா தண்ணியெல்லாம். ஸோ நீர் போகும் இடமே தெரியவில்லை. மகா சிவராத்திரி அன்று இங்கு உள்ள மலைவாழ் மக்கள் பெரும் திருவிழாக நடத்துகிறார்கள். மலை உச்சியில் இப்படி பல சன்னதிகள் இருந்தும் தேவி சம்பந்தப்பட்ட ஒரு இடமும் இல்லை, தேட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கார். ஸோ மறைந்து போன மகாஸ்தி பீடத்தை கண்டது மிகவும் கடினமாகிவிட்டது. எனினும் அம்பாள் நம்மை கைவிடவில்லை. ஒடிசா அரசு மக்கள் தொடர்பு அதிகாரி ஒருவர் ஒடிசாவில் இந்த பழம்பெரும் ஆலயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி புக்கு வெளியிட்டிருக்கலாம். அந்த பலர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகளின் தொகுப்பான ஒரிசா ரெவ்யூ என்ற புத்தகத்தை கொடுத்துருக்கா யாருக்கு, ஜபல்பூர் நாகராஜ் அஷ்மாக்கு. அதை வச்சு 45வது மகாஸ்தி பீடமான மகேந்திரகிரியை பற்றி ஓரளவுக்கு தெரிய வந்தது. மகேந்திரகிரியின் சிகரத்தில் அம்மனின் மூளை கொண்ட மலையடிவாரத்தில் ஆதி காலத்தில் தேவி கோவில் ஒன்று எழுப்பப்பட்டதாம். அதில் கொடிகொண்டு இருந்தவளின் திருநாமம் கபாலி புவனேஸ்வரி பேர். இப்போ அப்புறம் புதர் மண்டி அதில் செடிகள்லாம் வளர்ந்து அது டோட்டலாக மறைஞ்சே போடுத்து. அங்குள்ள பழங்குடி மக்கள் அந்த தேவியை ஸ்தம்பகேஸ்வரி இல்லை கம்பகேஸ்வரின்னு சொல்கிறா. கம்பேஸ்வரின்னு. தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி என்ற ஊர் கௌமாரி அம்மன் கோவில் சிவான ஒரு மரத்தை நட்டு அதுக்கு மஞ்சள்லாம் பூசி அதுதான் அம்பாளை வழிபடுறா. அந்த மாதிரி இங்கே பண்ணுறான்ற. மகேந்திரகிரியின் சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்களிலும் முக்கியமான பகுதிகளிலும் தடித்த உயரமான மரத்துண்டை நட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி தங்களை காக்கும் கிராம தேவதையாக ஆராதித்தனர். இந்த பழக்கம் இந்த மாநிலத்தில் கிழக்கு பகுதியில் பரவி சில நூற்றாண்டுகள் தொடர்ந்த பின் வெகுவாக சுருங்கிவிட்டது. இப்பொழுதும் இந்த மாநிலத்தை மூலை முடுக்கெல்லாம் இந்த ஸ்தம்பேஸ்வரி வழிபாடு நடந்துருக்கு ஒரிசாவில்.
யார் இந்த புவனேஸ்வரின்னு கேட்குறா. வாக்கர்த்தா விவ சம்பிருத்தோ வாக்கர்த்த பிரதிபத்தியே ஜெகத பெதிரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று மகாகவி காளிதாசன் ரகுவம்சத்தில் ஒரு இது சொல்கிறான். இந்த வாக்கர்த்தா மதம் நிறைய சிவாச்சாரியாலாம் சொல்லுவாள். என்னென்னா இது என்ன அர்த்தம்னா, வாக்கு பொருள் இரண்டையும் இவ்வுலகத்துக்கு அன்னையும் பிதாவுமாக பார்வதி பரமேஸ்வரன் விளங்குகின்றனர். நமக்கு உருவம் கொடுத்த தாய் தந்தையர் போல் இந்த புவனங்களுக்கு உரு கொடுத்த தாய் தந்தையான அம்மையப்பனை வணங்குகின்றேன் என்ற பொருள். இது அதுக்கு அர்த்தம் தான். லோகத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்து தாய் தந்தையரான அம்மையப்பனை வணங்குறோம். அதான் இந்த வாக்கர்த்தான்றது. அது அந்த சக்தியே தேவி புவனேஸ்வரி. ஒருமுறை அசுரலை வென்ற தேவர்கள் வெற்றி ரொம்ப நான் தான் ஜெயிச்சேன் இந்திராலாம் சொல்கிறான். அந்த நேரத்தை பெரிய ஒளிப்படம்பு தோன்றுறது. அப்போ இது யாருன்னு கேட்குறான். அப்போ அந்த நீ கண்டுபிடிக்கின்ற அந்த அசிரியை ஒரு சின்ன திரும்ப தூக்கி முன்னாடி போட்டு இந்திராட்ட கேட்குறா, நீ கண்டுபிடிக்கணும். இந்திரன் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். வருணன், அக்னி, இது மாதிரிலாம். அது அக்னி எரிச்சிடுறான்னு சொல்லிட்டு வர்றாரு. அதான் அவரை எரிக்க முடியல, அந்த சின்ன துரும்பு எரிக்க முடியல, ஒரு சின்ன புல் வச்சுலாம். ஸோ அப்புறம் வாயு பகவான் தூக்கி பார்க்குறாரு, அவரால் முடியல. எவ்ரி ஒன் ஃபெயில்ஸு. ஸோ தேவேந்திரன் பணிவுடன் தாங்கள் யார் என்று தெரியவில்லை. எனக்கு அப்போ அம்பாள் அழகான பெண் உருவம் கொண்டு அவன் முன் தோன்றியது. அந்த உருவமே ஆதிபராசக்தி என்ற உண்மை என்று கேனோபரிஷத் சொல்கிறது. அவள் எந்திரனிடம், நீ கண்ட ஒளி பிரம்மஸ்வரூபம், இந்த பிரபஞ்சத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது அன்னை புவனேஸ்வரி சொல்கிறாவ. அன்னை இப்படி தன்னை வெளிக்காட்டிய ரூபமே தேவி புவனேஸ்வரி. அம்பிகைக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு உடல் தொடர்பா? ஈஸ்வரன் உடல் தொடர்பு என்பர். ஈஸ்வரன் உயிர், அதுக்கு உடல் ஈஸ்வரி. அது அந்த ரட்சகியே தேவி புவனேஸ்வரி. அம்பாள் 14 உலகுக்கும் விரிந்தவள். இந்த பூலோகம், புபர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபாலோகம், சத்தியலோகம் ஆகிய 7 மேல் உலகங்கள். கீழ் உலகம் அதல, விதல, சுதல, தலாதல, ரசாதல, மகாதல, பாதாளம். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸ்வரி இப்போ தான் புவனேஸ்வரின்னு இருக்கு. அவளே தேவி புவனேஸ்வரி. இந்த மாயா உலகம் விஷ்ணுவால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சக்தி அளிப்பவள் ஆதிபராசக்தி. அவள் தான் புவனேஸ்வரி. இப்படி காப்பாற்றும் பரதேவதியே புவனேஸ்வரி ஆவாள். சாந்த பிரகிருதி தேவி புவனேஸ்வரி. புவனேஸ்வரி இப்போ சாந்தமாக இருக்கா சொல்லப்படுறது. அந்த திருநாமமே தேவி புவனேஸ்வரி. எப்படின்னா, இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி என்று மாறுபடுகின்றன. சக்திகள் எல்லாருக்கும் மகாமாயாவின் பரிமாணமே ஆனாலும் படைப்பு காரணமாக இருக்கும்போது அவள் அழகிய திருநாமம் புவனேஸ்வரி சொல்லிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாயையாக விளங்குகின்ற தேவி புவனேஸ்வரி படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற செயல்களை செய்ய ஒரே பரமாத்மாவே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று பெறுகிறார். அதே மாதிரி லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அந்த மாதிரி இருக்கா. அந்த துரிய சக்தியே புவனேஸ்வரி. தன் அருட்பார்வையால் இந்த அகிலத்தை காக்கும் தேவி புவனேஸ்வரியை உபாசிக்கும் பக்தர்கள் அனுசரிக்க வேண்டிய குருஸ்மரணம், தியான வழிபாட்டு முறைகளும் சாஸ்திரங்களில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. ருத்ரயாமலை தந்திரம் என்ற நூல் இவற்றை விவரிக்கிறது. நம்மை காக்கவே அன்னை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள். அதை நாம் அறிவோம். செல்வம் வள்ளி திரு மகாலட்சுமியாகவும், யுத்தத்தை ஜெயலட்சுமியாகவும், பயணித்தின்போது மார்க்க பந்துவாகவும், துஷ்டமிருகங்கள் பாம்பு சூழ்ந்த காடுகளில் சபரியாகவும், பூதப்பேத பிசாசுகளை பயம் வரும்போது மகா பைரவியாகவும், சித்தப்பிரமை ஏற்படும் போது திரிபுராவாகவும், சமுத்திர நதியை சிக்கிக் கொள்ளும் போது தாராவாகவும் இருந்து அம்பிகை புவனேஸ்வரி நம்மளை காத்தளிதான் இருக்கு. உலகத்தில் ஆபத்துகள் சூழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. இவற்றை அம்பிகை தான் அகற்ற முடியும். சர்வோபத் நிவாரணி சொல்க. சர்வோபத் நிவாரணின்றது பல வியாதிகள் பயம் காரணமாக ஏற்படும். இவற்றை எல்லாம் மருந்தினால் மட்டும் போக்க முடியாது. அம்பாளுடைய மந்திரம் தான் போக்குன்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி சர்வ மிருத்தி நிவாரணி, அதாவது எப்பேற்பட்ட மரணங்கள் இருந்தாலும் அதில் காப்பாற்றுறது இவரோட மந்திரம் தான். ஸோ கோடி சூரியனின் ஒளியும் கோடி சந்திரங்களின் தன்மையும் ஸ்படிகம் போன்ற மேனையும் கொண்டு புவனேஸ்வரியின் இடப்புற மடிமையில் அமர்ந்திருப்பது புவனேஸ்வரி. அவள் இடையில் ரத்தனங்கள் பைத்த உத்தியானம் என்னும். அவள் கைகளில் தங்கம் கட்டப்பட்ட வைடூரிய மணிகளை, தோல்வளை, காதுகளில் சீசக்கரம் போன்ற தாடகங்கள், முகத்தில் ஜொலிக்கும் கஸ்தூரியான குங்குமம், சந்திரன், சூரியன் போன்ற சூடாமணி, உதிக்கும் சூரியனை போன்ற மூக்குத்தி, அழகிய முத்தாரம், சந்தனம், கற்பூரம், குங்குமப்பு ஆகிய மார்பகம், சங்கம் போன்ற கழுத்து, மாதுளை முத்துக்கள் போன்ற பற்கள், இவற்றையெல்லாம் அன்னையின் அழகிய திருமேனிக்கு அழகை கூட்டுகிறது.
சிரத்தில் ரத்தினங்களால் ஆகப்பட்ட ரத்தினன்றது சிகப்பு கல் சார்கவே கிரீடம், வண்டு கூட்டம் போல் மின்னும் அழகம் தலைமுடி, மல்லிகை பூக்களால் நறுமணம் வீசும் களங்கமற்ற பூர்ணச்சந்திர வதனம், விரல்களில் மாணிக்கம் வைத்த மோதிரங்கள், தாமரை மலர் போன்ற 3 கண்கள், பத்மராகம் போன்ற சிவந்த திருமேனி, அழகிய கிங்கடிகள் ஒளியும் வளையல்கள், முத்தாகாரத்தில் திகழும் பதக்கங்கள், இப்படிலாம் அவ்வளோ அம்பாள் சர்வாலங்கார பூஷியாக்கா. ஸோ உலக மாயா கண்மங்களை நிற்பவள் என்பதை பாசமும் ஆணத்தை அடக்குவள் என்பதை அங்குஷமும் குறிக்கிறது. பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்லி அபயத்தை காமிக்கிறார். கேட்ட வரத்தை கொடுத்துட்றா. அதுதான் புவனேஸ்வரி தேவி. இந்த புவனேஸ்வரி தேவி தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளிலும் அவளுக்கு எழுப்பப்பட்ட கோவில்களில் மனதார கண்டுகளிக்கலாம். ஆனால் யோனிப்பிடமான காமாக்கியா கோவிலில் நீலாச்சல மலை உச்சியில் பெயர் கொண்ட கோவிலில் இந்த தரிசனம் கிடைக்காது. நார்த் இந்தியா போனால் கல் தான், பிண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு உருண்டை கல், அது கண்ணு மூக்கெல்லாம் வச்சுருப்பா, நத்து போட்டிருப்பா அதுக்கு. ஸோ அங்கே கருவறையை காணப்படும் காமாக்கியால தொட்டியில் தெரியும் வழுக்குப்பாறை போன்ற வெறும் கருங்கல்லே அங்கே புவனம் போற்றும் புவனேஸ்வரி. ஸோ சிலை இல்லாவிட்டாலும் அங்கே நிலவும் அமைதி இருக்கிறதே, அதுதான் மனசுக்கு இதுன்னு. இறுதியாக ஒடிஷா மாநிலத்தில் மகேந்திரகிரியில் உள்ள சம்பேஸ்வரி என்று ஆதி கபாலி புவனேஸ்வரியை அண்டி நம்ம வலம் வருவோம். அது அவரோட புவனேஸ்வரி தியான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. உத்தியத்தின் பிந்து கீழாம் துங்க குசாம் நயனத்துரித்தாம் ஸ்மரமுகீம் பரதாங்குஷ பாச பீதிகராம் பிரபேஜி புவனேஸ்வரி அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அப்போ புவனேஸ்வரி தேவியை வணங்கி சம்பேஸ்வரின்ற இந்த தேவி அந்த ஒடிஷா மாநிலத்தில் மகேந்திரகிரியில் இருக்கா. அதை சொல்லி இந்த 361வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அம்பாஜி கோவிலில் 45வது சன்னதியில் 2 கையில் தாமரை மலரும் மராபயத்தோட இந்த அம்பாள் உட்காந்துருக்கா. இவளுடைய பேர் நாராயணி தேவி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.